வெல்கம் டு வஜ்ரம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி ஒரு விறுவிறுப்பான ஒரு திருட்டு கேஸ் தானுங்க. நம்ம பொன்னையா தாத்தா இருக்கிறவங்கள பொன்னையா தாத்தா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு வைர கடுக்கன், காதில் போடுற வைர கடுக்கனுடைய திருகாணி கலந்து போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு போட்டு அந்த வைர கடுக்கனை எடுத்து தன்னோட சட்டப்பையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சினிமா தேட்டருக்கு போயிருக்கார். படம் முடிஞ்சு வர்றப்போ அந்த திருகாணி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு படம் பார்க்க போயிட்டார். ஆனால் படம் முடிஞ்சு வர்றப்போ மொத்தத்தில் திருகாணியும் காணா, அந்த கடுக்கனையும் காணாங்க, அதாவது வைர கடுக்கனையும் காணா. இந்த இருட்டுக்குள்ளே சினிமா தேட்டரில் கைவரிசை கட்டினது யார் அப்படின்னு யாருக்குமே புரியலைங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நந்துவையும் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்கய்யா அப்படின்றாங்க. பொன்னையா தாத்தா என்னையா பண்ணீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொல்கிறார், ஐயா நான் கடுக்கனை கழட்டி சட்டப்பள்ளி தானுங்க வச்சுருந்தேன், இடைவேளை ஒரு பாப்கார்ன் வாங்கி திங்களான்னு போயிட்டு வந்தனுங்க. படம் முடிஞ்சு பார்த்தா பாப்கார்ன் தான் தீர்ந்து போச்சு, காணாமையா அப்படிங்கிறார். உடனே தாத்தா பக்கத்தில் உட்காந்துருந்த 3 பேர்த்த நம்ம இன்ஸ்பெக்டர் நந்துவும் டிடெக்டிவ் விஷ்ணுவும் கூப்பிட்டு விசாரணைக்கு ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் வந்த மார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் மார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சாமி நான் படம் ஆரம்பிக்கிறது தான் வந்தேனுங்க. படம் ஆரம்பிச்சிருந்தே பயங்கர டயர்டுங்க, தூங்கிட்டேங்க. லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் முழிச்சு பார்த்தனுங்க. அதுக்கப்புறம் இன்னும் திருட்டு போச்சு, அது இதுனாங்க எனக்கு ஒன்றும் புரியலிங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது சாமியோ அப்படின்ட்டாரு நம்ம மார்ஸ். உடனே இன்னொரு பக்கத்தில் வந்து செல்வத்தை கூப்பிட்றாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இடைவேளைக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேனுங்க. வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருந்ததுங்களா, இருட்டில் ஒன்றுமே தெரியலைங்க. நான் பாட்டுக்கு என் சீட்டில் வந்து கோந்துட்டுங்க ஐயா. நான் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இப்போ படமே பார்க்க ஆரம்பிச்சேனுங்க, வேறு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா அப்படின்னு செல்வமாக சொல்கிறார். உடனே நம்ம வினோத் சொல்கிறாரு, ஏங்க என்னை பார்த்தா எவ்வளோ காலேஜில் படித்த பையன் மாதிரி தெரியுது, என்னை பார்த்து திருட மாதிரியே தெரியுது. நான் என் ஃபோனில் டார்ச் யூஸ் பண்ணி என் 10 ரூபா காணாமல் போச்சு, அதை கீழே குனிஞ்சு தேடிட்டு இருந்தேன். மற்றபடி நான் அவருடைய வைரக்கடலில் எடுக்கலிங்க, என்னை போய் சந்தேகப்படுறீங்களே, நான் படித்த வேணுங்கோ அப்படின்னு அந்த வினோத் சொல்கிறார். உடனே நம்ம டிடெக்டிவான விஷ்ணு தன்னுடைய மூளையை கசக்கி மெதுவாக நந்துக்கிட்ட சொல்கிறார், இன்ஸ்பெக்டர் சார் திருடனை பிடிச்சாச்சு, இங்கே தான் இருக்கானுங்க, இந்த 3 பேர் தான் 3 பேத்துக்குள்ள ஒருத்தர் தான் திருடன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க, விஷ்ணுவும் அந்த நந்துவும் திருடனை கண்டுபிடிச்சாச்சுங்க. யார் திருடன் தெரிஞ்சும் போச்சு. அவன் சின்ன ஒரு பொய்யில் அவனும் மாட்டிக்கிட்டானு. சரிங்க, நீங்களும் ஷெர்லாக் ஹோம்ஸ் தானே, நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 வினாடி டைம் எடுத்துகிட்டு யார் அந்த திருடன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் விடை என்னங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? யார் திருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம படித்தவைய இது வினோத் தானுங்க. 3ஆவதாக சொன்னான்ல வினோத். என்ன லாஜிக் அப்படின்னு அதையும் தெரிஞ்சு சொல்லணும்ல. நம்ம பொன்னையா தாத்தா வைரக்கடுக்கன் காதில் இருந்து இந்த திருகாணி கழட்டு ஒழிஞ்சு கழட்டி பாக்கெட்டில் வைக்கிறார். அப்போ இன்ஸ்பெக்டரும் நம்ம நந்து இன்ஸ்பெக்டரும் நம்ம டிடெக்டிவும் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறப்போ வினோத் என்ன சொன்னான், தானா முன் சார் அந்த வைரக்கடுக்கனை நான் பார்க்கவே இல்லைங்கிறான். வைரக்கடுக்கன் தான் காணாமல் போச்சுன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்லலை, நந்துவும் சொல்லலை. சரிங்களா? இது தெரியாமையே அவன் வைரக்கடுக்குன்னு சொல்லிட்டான். இதுதான், இது தேவையில்லாமல் திருடனுக்கு தான் தெரியும் என்ன இருக்குதுங்கிறது, அதை வச்சு அவனை புடிச்சான்னு வச்சுக்கல. சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? நாளைக்கு இதே போல் இன்னொரு புதிர் கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.